திங்கட்கிழமை காலை பரத்தை மானிட்டர் செய்வதற்காக ஒரு பிரத்யோக அறையை ஏற்பாடு செய்திருந்தாள் மைத்ரேயி. அவளை சுற்றி மோகன், சுரேஷ், தயாளன், காயத்ரி, விஜிதா மற்றும் கதிர் நின்று கொண்டிருந்தார்கள். இப்போ நான் என்ன பண்ணணும்? பொலைட்டா ஒரு ஸ்மைல் பண்ணி அவனை வரவேற்கணுமா என்றார் மோகன் கிண்டலாக. வேண்டானா, நீ எப்பவும் போல அவனை கண்டும் காணாம இரு. அதே மாதிரி டாக்டர் ராகவன், கார்த்திகேயன் 2 பேரையும் ஃப்ரீயா விடுங்க. அவங்க பரத் கூட இன்ட்ராக்ட் ஆனா கண்டுக்காதீங்க. தயாளன் அங்கிள், எப்பவும் போல நீங்க தான் அவனுக்கு பாஸ். காயத்ரி, நீ என் கூடவே இருந்து அவனோட பிஹேவியர் பேட்டர்னை அப்சர்வ் பண்ணு. விஜிதா, நீ எப்பவும் போல பரத் கூட சர்ஜரி ஒர்க் எல்லாம் பார்க்கலாம். இதை கேட்ட விஜிதா, தேங்க்யூ மேம் என்றாள் சப்தமாக. அவள் முகத்தில் 100 வாட்ஸ் பல்பின் ஒளி தெரிந்தது. இதை பார்த்த டாக்டர் தயாளனுக்கும் காயத்ரிக்கும் சற்று சங்கடமாக இருந்தது. விஜிதாவை பார்த்து சிரித்துக்கொண்டே, சுரேஷ், உன்னோட ஒர்க் 24/7 என்றாள் மைத்ரேயி. மேம், நீங்க திடீர்னு இந்த ஹாஸ்பிட்டல்ல இருந்தா பார்க்குறவங்களுக்கு சந்தேகம் வராதா என்றாள் காயத்ரி. உண்மையில் அவள் மைத்ரேயி அங்கு இருப்பதை விரும்பவில்லை. எஸ், யார் கேட்டாலும் நான் இந்த மெடிக்கல் எக்யூப்மெண்ட்ஸ் வாங்குற விஷயமா தான் இங்கே இருக்கேன்னு சொல்லிடுங்க என்றாள். மேலும், ஓகே காய்ஸ், லெட்ஸ் என்ஜாய் தி ஹண்ட் என்றாள் மைத்ரேயி. தான் வேட்டையாடப்படுவது தெரியாமல் காலை 10 மணிக்கு ஹாஸ்பிட்டலிற்குள் வந்தான் பரத். அவன் கையில் ஒரு பெரிய அட்டை பாக்ஸ் இருந்தது. அதை தூக்கி கொண்டு வந்து லிஃப்டில் ஏறினான். நீண்ட நாட்களாக அவனை பார்க்காததால் அவன் கையை பிடித்து குலுக்கினார் லிஃப்ட் ஆபரேட்டர். ஆனால் அவர் எழுந்திருக்க முயற்சிக்கவில்லை. அவரிடம் பேச்சும் சைகையுமாக நலம் விசாரித்துவிட்டு 3வது மாடிக்கு வந்தான் பரத். நேராக டாக்டர் தயாளனின் அறைக்கு சென்றான். குட் மார்னிங் சார். வெல்கம் பேக் பரத். இருவரும் ஒரு சில ஃபார்மாலிட்டிகளை டிஸ்கஸ் செய்தார்கள். அப்புறம் பரத், நீ எப்பவும் போல சர்ஜரி மட்டும் பார்த்தா போதும் என்றார் தயாளன். நோ சார், இது ஃப்ரீ ட்ரீட்மெண்ட்னு சொல்றீங்க, நான் ஓபியும் பார்க்குறேன் என்றான். சொல்லிவிட்டு நேராக அவன் கேபினுக்குள் சென்றான். அட்டை பெட்டியை திறந்து ஒவ்வொரு பொருளாக எடுத்து வைத்தான். கடைசியாக அந்த மண்டை ஓட்டை எடுத்து கையில் வைத்து கொண்டு அதையே சில வினாடிகள் உற்று பார்த்தவன், வி ஆர் பேக் என்று சிரித்து கொண்டே கூறினான். அந்த மண்டை ஓட்டை கீழே டேபிள் கபோர்டில் மறைவாக வைத்தவன், என்ன இன்னும் சுந்தரம் சாரோட பிரசன்ஸ் காணோமே என்று யோசித்தான். அவனுடைய ஒவ்வொரு செயலையும் கவனித்து கொண்டிருந்தார்கள் மைத்ரேயும் சுரேஷும். மைத்ரேயி, இவன் என்ன திடீர்னு ஓபி பார்க்குறேன்னு சொல்றான் என்றார் சுரேஷ். அதான் சுரேஷ், எனக்கும் புரியல என்றாள் மைத்ரேயி. இவன் அங்கே போக மாட்டான்னு நினச்சி நாங்கள் எந்த எக்யூப்மெண்ட்ஸும் ஃபிக்ஸ் பண்ணலை என்று சொன்ன சுரேஷை கோபமாக பார்த்தாள் மைத்ரேயி. சுபா ஃபவுண்டரிஸ் அண்ட் பிரைவேட் லிமிடெட் ஃபேக்டரி ஆஃபீஸின் வரவேற்பறையில் அமர்ந்து கொண்டு சுற்றுமுற்றும் பார்த்து கொண்டிருந்தாள் ரமா. அவள் மனதில் லேசான ஒரு கவலை இருந்தது. ஏதோ தைரியத்தில் இத்தனை காலம் பார்த்து வந்த வேலையை உதறிவிட்டோமே என்ற கவலைதான் அது. இங்கு வேலை சரியாக இருக்குமா, அதே சம்பளம் கிடைக்குமா என்று கவலையாக யோசித்து கொண்டிருந்தாள். சார் உங்களை வர சொன்னாரு என்ற ஆபீஸ் அட்டண்டரின் குரலை கேட்டு இருக்கையை விட்டு எழுந்தாள். அலுவலகத்தின் முதல் மாடியில் இருந்த ஸ்ரீதரனின் அறைக்குள் நுழைந்தாள். அங்கு அமர்ந்திருந்த ஸ்ரீதரனை பார்த்து, வணக்கம் சார் என்றாள். நிமிர்ந்து அவளை பார்த்தவர், வணக்கம், வாங்க உட்காருங்க என்றார். மேலும், சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க, எனக்கு உங்களை ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடியே எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு. எனக்கு மட்டும் இல்லை, சுபாவுக்கும் அப்படிதான் இருக்கு என்றார். ஸ்ரீதரன் கூறியதை கேட்டு புன்னகைத்தாள் ரமா. அப்போது அருகில் இருந்த அறைக்குள் இருந்து, வாங்க, எப்போ வந்தீங்க, ஒரு ஃபோன் பண்ணியிருக்கலாமில்ல என்றபடி வந்தாள் சுபா. சுபாவையும் பார்த்து எழுந்து நின்று வணக்கம் வைத்தாள் ரமா. அட என்னங்க நீங்க என்றபடி ரமாவின் கைகளை பிடித்து கொண்டு அவளுக்கு அருகில் ஸ்ரீதரனுக்கு எதிராக உட்கார்ந்தாள் சுபா. இதற்கு மேல் எந்த கேள்வியும் ரமாவிடம் கேட்க முடியாது என்பதை நன்றாக புரிந்து கொண்ட ஸ்ரீதரன், சுபா, நீயே அவங்கள கூட்டிக்கிட்டு போய் ஃபைனான்ஸ் டிபார்ட்மெண்ட்ல விட்டுடு என்றார். அவர்கள் இருவரும் போன பிறகு ஃபேக்டரி மேனேஜர் ஸ்ரீதரனின் அறைக்குள் வந்தார். இருவரும் சில அலுவலக விஷயங்களை பேசினார்கள். அப்போது ஃபேக்டரி மேனேஜர், சார், சொல்றேன்னு தப்பா நினச்சிக்காதீங்க, அந்த புதுசாக வந்திருக்கிற ரமாங்கிற லேடி ஃபெசிலிட்டிஸ் டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ண போகிறாங்க.
அவங்க கூட எல்லாம் சுபா மேடம் ரொம்ப நெருக்கமாக இருந்தா அவ்வளவு மரியாதையாக இருக்காது என்றார். மெதுவாக எழுந்து நின்று மேனேஜருக்கு அருகில் வந்தார் ஸ்ரீதரன். பிறகு அவரை பார்த்து புன்னகையுடன், ஒரு ஃபேக்டரியோட எம்டியா எனக்கு சுபா இந்த நிர்வாகத்தில் தலையிடுறது பிடிக்கல தான். ஆனால் ஒரு குடும்பஸ்தனா, ஒரு கணவனா பார்த்தா அவ தான் என்னோட கடவுள். எனக்கு முதல்ல என்னோட மனைவி, மகன், அதுக்கு அப்புறம்தான் இந்த ஃபேக்டரி. அதுவும் இல்லாமல் இங்கே வேலை செய்கிற எல்லாரையும் சம்பளம் வாங்குற தொழிலாளிங்கன்னு மட்டும் பார்க்காம அவங்களும் மனுஷங்க, அவங்களுக்கும் குடும்பம் இருக்குன்னு சுபா பார்க்குற விதம் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. சுபாவோட சந்தோஷத்துக்காக என்னோட லாபம் எத்தனை சதவிகிதம் குறைஞ்சாலும் எனக்கு கவலை இல்லை என்றார். இதை கேட்ட மேனேஜர் செய்வதறியாது திகைத்தார். சட்டென்று சுதாரித்து, சார், இன்னொரு விஷயம், இப்போ சாப்பாடு நல்லா இருக்குன்னு யாரும் வெளியே போகிறது இல்லை. உள்ளேயே சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு வேலையை பார்க்க ஆரம்பிச்சிடுறாங்க. அதனால் இந்த 2 வாரத்தில் ப்ரொடக்ஷன் 15% கூடியிருக்கு என்றார். அவருடைய தடுமாற்றத்தை புரிந்து கொண்ட ஸ்ரீதரன், ரொம்ப சந்தோஷம், நாம் பேசுனதை மைண்டில் ஏற்றிக்காதீங்க, ஃப்ரீயாக விடுங்க என்றார். மேனேஜரின் முகம் சகஜ நிலைக்கு வந்தது. சரிங்க சார், நான் கிளம்புறேன், இன்வென்ட்ரி டிபார்ட்மெண்ட்டில் கொஞ்சம் வேலை இருக்குது என்றபடி கிளம்பியவரை பார்த்து, அடிக்கடி பொண்டாட்டி கூட சண்டை போட்டு அதில் தோத்து பாருங்க, அது ஒரு ராஜ போதை என்றார் ஸ்ரீதரன் சிரித்து கொண்டே. பழைய கம்பெனியை விட இந்த ஃபேக்டரியின் ஃபெசிலிட்டிஸ் டிபார்ட்மெண்ட்டில் வேலை பளு சற்று குறைவாக இருப்பதைப் போல தோன்றியது ரமாவிற்கு. அதுவும் இல்லாமல் சுபா ரமாவின் கையை பிடித்து அழைத்து வந்ததால் அவளை அனைவரும் மரியாதையுடன் பார்த்தனர். ஹலோ அம்மா, எப்படி இருக்கு உங்கள் புது வேலை? நல்லா இருக்கு பிரணவ், இங்கே வேலை கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் போல தோணுது. அதுவும் இல்லாமல் அடுத்த வாரத்திலிருந்து லேடிஸுக்கு தனியாக பஸ் விட போகிறாங்களாம். நம்ம வீட்டுக்கிட்ட இருக்கிற பஸ் ஸ்டாப்லேயே பஸ் ஏறிக்கலாம். ரொம்ப நல்லதும்மா, உங்களுக்கு சௌகரியமாக இருக்குல்ல, அது போதும். சரிம்மா, நான் சாயந்தரம் பேசுகிறேன் என்று கூறிவிட்டு ஃபோனை வைத்து விட்டான் பிரணவ். உணவு இடைவேளையில் அப்பாயின்மெண்ட் லெட்டரை பிரித்தாள் ரமா. பழைய கம்பெனியில் வாங்கிய சம்பளத்தை விட குறைவாக இருக்கக்கூடாது என்று இறைவனை வேண்டியது அவளுடைய மனம். மெதுவாக அந்த லெட்டரை பிரித்து படித்தாள். அதில் அனைத்து பிடித்தங்களும் போக முன்பு வாங்கிய சம்பளத்தை விட 4000 அதிகமாக குறிப்பிடப்பட்டிருந்தது. சுந்தரம் ஹாஸ்பிட்டலில் அன்றைய நாள் இனிதே முடிந்தது. பரத் அன்று சீக்கிரமே வீட்டிற்கு கிளம்பிவிட்டான். அவன் சென்ற பிறகு அன்றைய தினத்தில் நடந்த அவனுடைய அனைத்து செயல்பாடுகளையும் ஆராய்ந்து கொண்டிருந்தார்கள் மைத்ரேயும் மற்றவர்களும். பரத் ஓபி பார்த்தபோது அவன் சந்தித்த முதல் பேஷண்டின் உரையாடலையும் வீடியோவையும் பார்த்தார்கள். பரத் அந்த பேஷண்டிடம், சொல்லுங்க சார், உங்களுக்கு என்ன பண்ணுது? சார், 2 மாடி கூட ஏற முடியல, ரொம்ப மூச்சு வாங்குது. இசிஜியும் எக்கோ டெஸ்ட்டும் எடுக்க சொன்னாங்க. இசிஜி எடுத்துட்டேன், அடுத்தது எக்கோ டெஸ்ட் எடுக்கணும். எதுக்கும் உங்ககிட்ட காட்டிடலாம்னு வந்தேன். பரத் இசிஜி ரிப்போர்ட்டை பார்த்தான். அனைத்தும் நார்மலாக இருந்தது. உங்களுக்கு எக்கோ டெஸ்ட் தேவையில்லை, பார்க்க கொஞ்சம் ஓவர் வெயிட்டாக இருக்கீங்க. நாளையிலிருந்து தினமும் காலையில் 2 கிலோமீட்டர் தூரம் மெதுவாக நடங்க. நெஞ்சில் வலி ஏதும் இல்லைன்னா கொஞ்சம் வேகமாக நடந்து பாருங்க. தினம் டின்னருக்கு உப்பு கம்மியாக சேர்த்த வேக வச்ச காய்கறி சூப் எடுத்துக்கோங்க. அப்புறம் நைட் நேரத்தில் நெஞ்சு வலிக்கிற மாதிரி இருந்தால் பயப்படாதீங்க. இந்த நைட்ரேட் மாத்திரையை உடனே தண்ணியில் கரைச்சி குடிச்சிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு வந்துடுங்க. நான் சொன்ன மாதிரி செஞ்சா இன்னும் 10 நாள் கழித்து செக்கப் பண்ண வரும்போது மாடிப்படி வழியாகவே ஏறி வருவீங்க. பயப்படாமல் போங்க, உங்களுக்கு ஒன்றுமே இல்லை. அந்த மனிதர் சிரித்து கொண்டே வெளியேறினார். பரத் அடுத்து வந்தவரை பார்த்தான். இன்னும் 1 மாதத்துக்குள்ளே பைபாஸ் சர்ஜரி செய்யணும்னு சொன்னாங்க, எல்லா டெஸ்ட்டும் எடுத்துட்டேன் என்றார். அவருடைய அனைத்து ரிப்போர்ட்டுகளையும் பொறுமையாக ஆராய்ந்தான் பரத். பிறகு அவரிடம், உங்களுக்கு சர்ஜரி தேவையில்லை, உங்கள் உணவு பழக்கத்தையும் வாழ்க்கை முறையையும் மாற்றுங்க, சிகரெட் பிடிக்கிற பழக்கம் இருந்தால் விட்டுடுங்க என்று கூறி அவருக்கு உளவியல், உணவு மற்றும் வாழ்வியலில் தேவையான மாற்றங்களை பரிந்துரைத்தான். அவனுடைய அனைத்து வீடியோக்களையும் பார்த்து முடித்த மைத்ரேயி, அவன் இன்னைக்கு அட்டன் பண்ண பேஷண்ட்ஸ் மொத்தம் 11 பேர், அதில் 3 பேருக்கு ஒன்றுமே இல்லைன்னு சொல்லிட்டான். சர்ஜரி ஃபிக்ஸ் பண்ணியிருந்த 2 பேருக்கு அது தேவையே இல்லைன்னு சொல்லிட்டான். இன்னும் 2 பேருக்கு வெறும் பேண்டி டேப்லெட்ஸ் மட்டும் போதுன்னு சொல்லியிருக்கான் என்று கூறி சிரித்தாள். நல்ல வேலை,
இது வரைக்கும் அவன் ஓபி பார்க்காததே ரொம்ப நல்லது என்று மனதிற்குள் நினைத்து கொண்டார் மோகன். சுரேஷ், நாளைக்கு மார்னிங் 9 மணிக்குள்ள எக்யூப்மெண்ட்ஸ் அப்புறம் சென்சார்ஸ் எல்லாத்தையும் கன்சல்டேஷன் ரூம்ல ஃபிக்ஸ் பண்ணிடு என்றாள் மைத்ரேயி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.